ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். மகளிர் உரிமை தொகை மாதமான 15ஆம் தேதி வந்துடும். நாளை வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அந்த திட்டத்தையே மறுசீரமைப்பு செய்ய போகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். இன்னொரு புறம் திமுக தலைவர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி எப்போ வேணாலும் ஆட்சி கவிழலாம், தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ ஆட்சி எப்போ வேணாலும் கவிழலாம், ரெடியாக இருங்க. 2021 நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திட்டமிடுவோம், தீவிரமாக வைப்போம். இது குறித்து தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கலான் இருக்கிறேன். முதல்ல இந்த மகளிர் உரிமை தொகை, அதாவது விஜய் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதியாக கொடுத்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம். 60 வயதுக்கு கீழே இருக்கிற பெண்கள் அவங்க எல்லாருக்குமே, அதாவது அரசு ஊழியர்களுடைய குடும்பம், மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், இவர்களை தவிர மீதி இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தேர்தல் அறிக்கை போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் கூடுதலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொன்னார். அது என்ன விளக்கம் அப்படின்னா, நம்பர் 1 இல்லாத மாநிலங்கள், அது எந்த மாநிலங்கள்லாம் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் இருக்கோ, குறைவாக இருக்கோ, அந்த மாநிலத்தில் கூட கூடுதலான தொகையை பெண்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம வளர்ந்துருக்கோம், அதனால் 1000 ரூபாய் அப்படின்றது பெண்களுக்கு பத்தாது. அவர்களுடைய ஏதாவது ஒரு செலவை இது பூர்த்தி பண்ணணும். மளிகை ஜாமான் வாங்குறது அது மாதிரி ஏதாவது ஒரு முழு செலவை இது பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் நாங்கள் வந்த உடனே, தமிழக வெற்றி கழகம் வந்த உடனே 2500 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். பயங்கரமான கைத்தட்டல். பெண்கள்லாம் அப்படியே நெகிழ்ச்சி, அதாவது ரொம்ப உருகி போய் அதை கேட்டாங்க. அவ்வளோ வரவேற்பு. அப்போ அவ்வளவு நெகிழ்வுக்கு பிறகு இப்போ என்ன அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே இருந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதை மறுசீரமைப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுசீரமைப்பு அப்படின்னா, யாராவது தகுதி இல்லாதவர்கள் பெறுகிறார்கள், இல்லைன்னா கூடுதலாக யாருக்காவது போகுது, அதை நீங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சீரமைப்பு, மறுசீரமைப்பு நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்குறுதி என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்கள் தவிர மீதி எல்லா பெண்கள் 60 வயதுக்கு கீழே இருக்கிற குடும்ப தலைவிகள் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வாங்கிட்டு இருக்க பெண்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும், கூடுதலாக நீங்கள் பயனாளிகளை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்க பெண்களுக்கே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு மறுசீரமைப்பை காரணமாக சொல்கிறது எந்த வகையில் சரின்னு தெரியல. ஏற்கனவே சோசியல் மீடியாவில் டிவிக்கு கட்சிக்காரங்களே என்ன எழுதுறாங்க அப்படின்னா, ஆனால் நாங்கள் இந்த 2500 ரூபாயை சொல்லி தான் எங்கள் அம்மாட்டெல்லாம் ஓட்டு போட சொன்னோம் விசிலுக்கு, நீங்கள் எப்படியாவது போட்டுருங்கண்ணா அப்படின்னு வேண்டுகோள் கொடுக்குற அளவுக்கு நிலைமை போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்திருக்கிற அறிவிப்பு பெரிய ஏமாற்றம். கூட்டணி கட்சி தலைவர்களே கூட நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. ஆனால் இந்த மகளிர் விஜய் முதல் நாளே சொன்னார் இல்லைங்களா, அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கடந்த அரசு கஜானாவை துடைத்தெறிஞ்சிட்டு போயிட்டாங்க, இனிமேட்டு தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது இல்லை அதெல்லாம் பார்த்து வெள்ளை அறிக்கை தயார் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும், கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு அப்பையும் கேட்டார். அதே தானே இதுலேயும் குறிப்பிட்டிருக்கிறார். அது நியாயமாக தெரியுங்க. கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் 2021 இவங்க தீய சக்தி அப்படின்னு தூக்கி போட்டாங்க இல்லைங்களா திமுக. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, 2021 கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் அதிமுகவுடைய ஆட்சியில் வந்துச்சு, செகண்ட் வேவ் திமுகவுடைய ஆட்சியில் வந்துச்சு. அந்த சமயத்தில் பெரிய அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சியே இல்லை, எந்த வருமானமும் இல்லை. அந்த நேரத்தில் ஸ்டாலின் விடியல் பயண திட்டம் அதை அறிவிக்கிறாரு. அதை அறிவிச்சுட்டு அதுக்கு கூட இன்னும் 2 திட்டங்கள் அறிவிக்கிறாரு, அதெல்லாம் கூட விட்டுறலாம். அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, உங்களால் 1000 ரூபாய் ஸ்கீமை நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு சொன்னார். நீங்கள் நிறைவேற்ற முடியாத சாத்தியமில்லாத விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் இவங்க நிதி நிலைமை சரியாகிற வரைக்கும்
அதை சரி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2021 ஆட்சிக்கு வராங்க. 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணாவுடைய பிறந்த நாளில் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் மு.க. ஸ்டாலின் அதை நடைமுறைப்படுத்துறாரு. அந்த ஸ்கீமை வந்து முத கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்போது முதல் கட்டமாக 1,06,00,000 பெண்களுக்கு கொண்டு வராங்க. அப்போ கூடுதல் விண்ணப்பங்களை வந்து பரிசீலனை பண்ணி உடனடியாக அதை வந்து 1,13,00,000 அப்படின்னு ஆக்குறாங்க. அது இருக்கும்போது 2025 இறுதியில் அதை நாங்கள் விரிவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பெண்கள்கிட்ட இருந்து விதிமுறைகளை முதல்ல தளர்த்துறாங்க. ஏற்கனவே என்னென்ன விதிகள்லாம் இருக்கோ அது பெண்களை வந்து யாராருக்கெல்லாம் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கோ அதெல்லாம் இன்க்ளூசிவாக நிறையா பேரையும் உள்ளே கொண்டு வரணும் பெண்களை. அந்த அடிப்படையில் அதை வந்து விதிமுறைகளை தளர்த்துறாங்க. தளர்த்திட்டு கூடுதலாக 17 லட்சம் பெண்களை பயனாளிகளாக சேர்க்குறாங்க. அப்போது ஆட்சியை விட்டு அவங்க போகும்போது 1,31,00,000 அந்த அளவுக்கு, அதுக்கும் கூடுதலாக தான் அந்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையுடைய பயனாளிகள் அதில் இருந்தாங்க. இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது, அது எல்லாருமே அவங்க பிரச்சாரத்தில் சொல்லிட்டாங்க, இது வந்து பெண்கள் எல்லாருமே வந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் வீட்டு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்க வேலை செய்கிறாங்க. அதுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக பெண்களுடைய வீட்டில் வேலை செய்கிற பெண்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அதை அறிமுகப்படுத்துறாங்க. அதனால தான் உதவித்தொகை அப்படின்னு இல்லாமல் அதுக்கு உரிமை தொகை அப்படின்னு பேர் வச்சாங்க. அது எல்லாருமே அவங்க பிரச்சாரத்தில் சொன்னது தான். அதனால இது வந்து ஏதோ நீங்கள் சலுகை கொடுக்குறீங்க அப்படின்னு கிடையாது. இது வந்து அவங்களுடைய உரிமைக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்குறீங்க, அதாவது அவங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்குறீங்க அப்படின்றதுனால தான் அதோடைய அடிப்படை. அந்த வகையில் பார்த்தா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இடையில ஒரு முயற்சி நடந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பிரச்சாரத்தில் நிறைய இடத்துல பேசப்பட்டது தான். ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் ஆகும்பொழுது சரி இந்த இலவச திட்டங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தேர்தல் சமயத்தில் மகளிருக்கு இதை தடுத்து நிறுத்திட்டா அதனால திமுகவுடைய வெற்றி பாதிக்கப்படும், அந்த எண்ணத்தில் அந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்துச்சு. அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா கடந்த பிப்ரவரி மாதம் 3,000 ரூபாய் 3 மாதங்களுக்கு சேர்த்து 3,000 ரூபாய் நாங்கள் டெபாசிட் பண்ணிடுறோம். அதாவது வங்கியில் 5,000 ரூபாய் பண்ணாங்க. ஆமாம் போட்டுடுறோம். கோடைக்கால சிறப்பு நிதியாக 2,000 சேர்த்து மொத்தம் 5,000 ரூபாய் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சர்ப்ரைஸாக எல்லாருக்கும் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மகளிர் உரிமை தொகையை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற முயற்சியெல்லாம் தாண்டி பெண்களுக்கு அந்த தொகையை போய் கொண்டு சேர்த்துடணும் அப்படின்ற முயற்சி. இது எல்லாருமே தெரியும். இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற தாவேகா தலைவர் விஜய்க்கும் இது தெரியும். ஏன்னா அவங்க எல்லாமே அவரே வந்து தனக்கு பயந்துகிட்டு தான் வந்து இந்த 5,000 ரூபாய் போட்டாங்க. ஆமா அப்படின்னு அவர் மேடைகள்லாம் இப்ப பேசினாரு. ஆமா, அதுலயும் எனக்கு குறிப்பா இந்த மகளிர் உரிமை தொகை இந்த கோடை விடுமுறை இருக்குல்ல, சம்மர் ஹாலிடேஸ், பள்ளிக்கூடங்கள்லாம் விடுமுறையில இருக்கு. பேர குழந்தைங்கள்லாம் ஊருக்கு கிராமங்களுக்கு போயிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தர்றது, தின்பண்டங்கள் வாங்கி தர்றது, இல்லை எங்கேயாவது லோக்கலில் கூட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க செலவு பண்ண முடியும். அதுக்கு தான் அது ஒன்றும் அந்த தொகை வந்து பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆண்களை தான் பொருளாதாரத்துக்கு சார்ந்து இருக்கணும், அவங்கள்ட்ட போயிட்டு ஏதாவது ஒரு 50 ரூபா கொடுங்க 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம இருக்கணும் அப்படின்ற ஒரு பொருளாதார சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கணும். அதுதான் அதோடைய அடிப்படை. விஜய் ஏற்கனவே இப்ப நேற்று வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரும் சொன்னாரு இந்த மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு நேற்று வந்து மாணவிகளுக்கான தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் இந்த 2 திட்டத்திலையும் 1,000 ரூபாய் வந்து செலுத்தப்பட்டுச்சு எல்லாருக்கும். இல்ல அதுதான் இப்போ அது செலுத்தி இருக்கிறாங்களா, அப்ப இது செலுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா செலுத்த மாட்டாங்க நிச்சயம் அப்படிலாம் நம்ம சொல்லல. மறுசீரமைப்பு அப்படின்றதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? நீங்க வந்து இருக்கிற ஆளை குறைப்பீங்களா அப்படின்னா, ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு குடும்ப தலைவி பேசுற மாதிரி, எங்களுக்கு இந்த 2,500 ரூபாயும் வேணாம், அவங்க கட்சிக்காரங்க தான், டிவிகேக்காரங்க தான், ஆமா அது சிலிண்டரும் வேணாம், எங்களுக்கு நீங்க நல்லா இருந்தா போதும்ண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வருது. விஜய் சார், நீங்க 2,500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம், நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். அப்புறம் இன்னும் ஒரு சமூக வலைதள பிரமுகர் ஒருத்தர் அவர் என்ன எழுதுறாருன்னா, பணக்கார பெண்கள்லாம் 1,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க, உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் அவங்களெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜயோட தேர்தல் அறிக்கையில் அப்படி இல்லை.
60 வயதுக்கு கீழே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல பணக்காரங்கன்ற அளவுகோல் எங்கேருந்து வருது? ஆமா, ரெண்டாவது இவங்க பணக்காரங்கன்னு வச்சாலும் இந்த 1000 ரூபாய் அப்படின்றது வருமான வரி கட்டுறவங்களுக்கோ அந்த பெண்களுக்கு கிடையாது இல்லையா? ஆமா, முக ஸ்டாலின் அவர் ஆட்சி காலத்திலேயே. ஆமா, அந்த விதிப்பு முறைப்படி அப்படி இருக்கவங்களுக்கு கிடையாது. ஆனா இவர் வந்து புதுசா பணக்கார பெண்கள்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுக்க முடியாமல் இருப்பதற்கு இவங்க ஏதாவது காரணங்களை சமூக வலைதளங்கள்ல பரவ விடுறாங்க. விஜயால 2500 ரூபாய் கொடுக்க முடியலனாலும் இந்த 1000 ரூபாய் அப்படின்றது அவரால் தொடர முடியும் தானே? 1000 ரூபான்றே தொடர முடியும். ஆனா அதற்கும் அவங்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு பணம் தேவைப்படும். அதுக்கு வந்து வருவாய் வரணும். அப்ப தொடர்ந்து நீங்க ஒரு தடவை செஞ்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதை வந்து நீங்க கொண்டு போகணும். 5 ஆண்டுகளுக்கு நீங்க கொண்டு போகணும். அது 1000 ரூபாயா இருக்கலாம், 2000 ரூபாயா இருக்கலாம், 2500 ரூபாயா இருக்கலாம். இப்போ நீங்க ஏற்கனவே இப்ப நீங்க கேட்டீங்க புதுமை பெண் தமிழ் புதல்வனுக்கு அந்த உரிய தேதியில் அது வரல. நிறைய வீடியோ இளைஞர்கள் பெண்கள்லாம் எங்களுக்கு வந்திருக்கணும் காசு ஆனால் வரல அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு இன்னைக்கு 1000 ரூபாய் புதுமை பெண்லையும் இதுலையும் போட்டிருக்காங்க, தமிழ் புதல்வன்லையும் போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த 1000 ரூபாயை நாங்கள் 1500 ரூபாயா உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ 1000 ரூபா வந்திருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு நீங்கள் அதிகப்படுத்தி கொடுக்குற 2500 ரூபாய் அது நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதார நிலைமையை சரி செஞ்சு உயர்த்தி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இமிடியேட்டாக 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது தான் அந்த பெண்கள் அவர்களுடைய கணக்கு. ஸோ அந்த 1000 ரூபான்றது வந்து வெறும் குடும்ப பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்களா, அந்த குடும்ப செலவுகள் அப்படின்னு கிடையாது. சும்மா பூ விற்கிறாங்கல்ல வெளியில், அவங்க வந்து ஏதாவது ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க, இந்த 1000 ரூபாயை நம்பி நம்ம அதை கொடுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அந்த தொகையை வாங்கிட்டு ஏதாவது ஒரு பொருள் விற்கக்கூடியவங்க, தெருவோரங்கள்ல விற்க காய்கறி உழைக்கும் மக்களுக்கு இது வந்து பெரிய விஷயம். நீங்க அதை போடாம இருக்கிறது வந்து அவங்களுடைய அந்த மாதத்தை கடத்துவது அப்படின்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால இல்ல பொதுவாவே ஒரு குடும்பத்தை ரன் பண்றப்போ மந்த்லி ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அப்ப அதை கருத்தில் கொண்டு இவங்க 1000 ரூபாயை போடுறது தான் இவர்களை நம்பி வாக்களித்த பெண்களுடைய வாக்கு அதிகமா வந்திருக்கு. அப்போ நீங்க அதுக்கு மதிப்பளிக்கிற வகையில நீங்க 1000 ரூபாயை போடணும். இப்போ மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அது என்னவா இருக்கும் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். அப்படின்னா இவங்க பெயரை மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்றதான் எனக்கு தோணுது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு போகாம அந்த பெயரை எடுக்கிறது தான் இவங்க முயற்சி பண்றாங்க, அதனாலதான் டிலே பண்றாங்க அப்படின்றதான் என்னுடைய சந்தேகம். ஆனா அப்படி இருந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்கீம் வந்து அவருடைய பெயரில் அது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அம்மா உணவகம் அது வந்து அதே பேர்ல தான் திமுக ஆட்சியில தொடர்ந்துச்சு. அந்த பெயரை மாத்திர முயற்சி தான் அந்த மறுசீரமைப்பு. ஏற்கனவே விஜய் இதையும் பிரச்சாரத்துல சொல்லிருக்கிறாரு, எங்க பார்த்தாலும் கலைஞர் கலைஞர், எங்க பார்த்தாலும் கலைஞர் சிலை அப்படின்னு இதுக்கான அதிருப்தியும் விஜய் பிரச்சாரங்கள்ல வெளிப்படுத்தியிருக்காரு. ஆமா, அப்படி இருக்கும்போது அது அந்த அடிப்படையில தான் எனக்கு இந்த சந்தேகமே வருது. அப்ப இதுல விஜய் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பல அறிவிப்புகளை வந்து தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தாரு. பெண்களுக்கு அன்னபூர்ணா சூப்பர் 6, அது 6 சிலிண்டர்கள் அப்படின்றதா இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து 1 பவுன் தங்க மோதிரம் அப்படின்றது, இப்படி பல்வேறு அறிவிப்புகளை வந்து பட்டதாரிகளுக்கு பணம் 4000. இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். இந்த மாதிரி நிறைய கொடுத்திருந்தாரு இல்லைங்களா? அதெல்லாம் எப்ப செய்வாரு? செயல்படுத்த வாய்ப்பு உள்ள திட்டங்களா? இல்ல, நீங்க இந்த அறிவிப்புகள்லாம் அவர் சொன்னார் இல்லைங்களா, அப்போ வந்து நீங்க அதை பார்க்கணும். அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் எந்த அளவுக்கு உற்சாகமா அதை வரவேற்கிறாங்க, அப்படியே கண்ணீர் விடுறாங்க அந்த ஒவ்வொரு அறிவிப்பும் வரும்போதும். இவர் வந்து இதை செஞ்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து நீங்க காப்பாற்றணும். அப்படின்னா நீங்க முதல் நாளே கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க ஒரு சந்தேக பார்வையை அது மேல நீங்க போட்டிருக்கீங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற சந்தேகம். அதை சரிப்படுத்துற மாதிரி வீடியோக்கள்லாம் வெளியே வருது. பொருளாதார நிலை சரியில்லைல்ல, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி. ஆனா நீங்க சொன்ன வார்த்தையிலே ரொம்ப முக்கியமான வார்த்தை, நாங்கள் சாத்தியப்படுகிற செய்யக்கூடிய எது பாசிபிலிட்டியோ அதை மட்டும் தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அப்போ பாசிபிலிட்டியான வாக்குறுதி கொடுத்து ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளவு ஸ்கீம்ஸ் நீங்க சொல்லியிருக்கும் போது, வாக்குறுதிகள் நீங்க கொடுத்திருக்கும் போது, ஏதாவது ஒரு ஸ்கீமையாவது நீங்க நடைமுறைப்படுத்தணும். எதிர்கட்சியை பொறுத்தவரை அவங்க வந்து உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, நாங்கள் குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப குதிரை வேகம் அப்படின்றது ஒரு 2 மாதம் 3 மாதங்கள் உங்களுக்கு அவகாசம் கொடுப்பாங்க, இல்ல 6 மாதம் எதிர்கட்சி சொல்ற மாதிரி சொன்னா கூட, நீங்க இந்த அறிவிக்கப்பட்ட இந்த அன்னபூரணி
6 சிலிண்டர்கள் கொடுக்கறது, பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், தாய் மாமன் மோதிரம், அதுக்கு அந்த ஸ்கீமுக்கு பேரு, அது போடுறது. தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அது மாதிரி அண்ணன் சீர், அதுல என்ன சொல்றாருன்னா 8 கிராம் தங்கம், இன்னைக்கு அது விலை வந்து 1.25 லட்சம் அந்த தொகை. தரமான பட்டு புடவை சொல்றாரு, தரமான பட்டு புடவை. இதெல்லாம் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான நிதியை நீங்க வந்து ஏற்படுத்தணும். அப்ப அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை நீங்க உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சாதான் நீங்க அதை செய்ய முடியும். அதனால அவருதான் அதுக்கும் சொன்னாரு, இப்ப ஸ்டாலின் சார் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் இருக்குது, அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து இல்லாம பண்ணிட்டா இதெல்லாம் செய்யறது ஈஸி. அதுதான் அதான் நீங்க வந்து ஏற்கனவே மோடி சொன்னார்ல, வெளிநாடுகள்ல நிறைய பணங்கள்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வந்தா பேங்க்ல ஆளுக்கு 15 லட்சம் நாங்க அக்கௌண்ட்ல போட்டுடலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப அதெல்லாம் நம்பிதான் மக்கள் வாக்களிச்சாங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் அதை பிரச்சாரத்துல எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கேட்கறாங்க, 15,000 போட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப நீங்க வந்து நீங்க என்ன மாதிரி பிம்பத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா, பயங்கரமான காசு வந்து கொள்ளையடிக்கப்படுது, நான் வந்துட்டேன்னா அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுவேன், அந்த காசெல்லாம் மக்களுடைய திட்டங்களுக்கு நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல. அப்ப அதை வந்து மக்கள் செய்யணும் அப்படின்னு நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களால வெல்ஃபேர் ஸ்கீமையும் நீங்க வந்து நடைமுறைப்படுத்த முடியல, வேலை வாய்ப்பையும் உருவாக்க முடியல, பொருளாதார வளர்ச்சியும் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியை நோக்கி போவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அந்த மக்களுக்கு வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதுதான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய திட்டங்கள். இதையும் நீங்க செயல்படுத்த முடியல அப்படின்னா மக்கள் வந்து பெரிய இன்னலுக்கு உள்ளாவாங்க. இப்போ அடுத்ததா இன்றைக்கு திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடைபெற்று இருக்குது. திமுக தலைவர் வந்து அதில் உரையாற்றி இருக்கிறாரு. ஒரு தோல்விக்கு பிறகு நடக்கிற ஒரு கூட்டம், பல முக்கியமான விஷயங்கள் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாரு. அவரோட உரையில் அவர் குறிப்பாக தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாரு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பழி போடாதீங்க, இதை பற்றி விசாரணை குழு அமைச்சு தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிப்போன்னு சொல்லிருக்கிறாரு. இது நிச்சயமா நாம எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலேயும் பழி போடாதீங்க. தலைவரா இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். வெற்றி கிடைக்கும் போது எனக்குத்தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழியை நான் தான் ஏற்றுக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று இருக்குது. அதில் திமுக தலைவர் பேசுனதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, எப்போ வேணாலும் ஆட்சி கவிழலாம், தயாராக இருங்க, ரெடியாக இருங்க, 29லேயே நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒன்றாக கூட தேர்தல் வரலாம் அப்படின்னு திமுக தலைவர் வந்து பேசியிருக்கிறாரு. இப்போ ஆட்சி எப்போ வேணாலும் கையெல்லாம் ரெடியாக இருங்க. 2023 நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திட்டமிடுவோம், தீவிரமாக வைப்போம். அப்படி வாய்ப்புகள் இருக்குதா? ஆட்சி கவிழுமா? அதுதான் ஏற்கனவே பாரதிய ஜனதா அரசு, ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ட்டு, ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்ற முயற்சியில் இருக்காங்க. அப்படி அவங்க அந்த முயற்சி வெற்றி பெற்றால், அவங்க அதில் வந்து எல்லா மாநிலமும் அதை எதிர்ப்பு இல்லாமல் அதை வந்து அவங்களால சமாளிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2029லேயே நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். ப. சிதம்பரம் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், 2029லேயே அவங்க இதை செய்யணும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் தான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, எப்போ வேணாலும் ஆட்சி கவிழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் தான் இருக்கு, எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்றத அவர் சொன்ன மெசேஜ். இப்போ அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இன்னொரு பக்கம் அவருடைய பேச்சினுடைய உட்பொருளாக இதை புரிஞ்சுக்க முடியாதா? ஏன்னா 118 அப்படின்ற மெஜாரிட்டி விஜய் தொடுவதற்கே வந்து 5 நாளாக போய் ஆளுநர்கிட்ட உரிமை கோரிய சம்பவங்கள், அதுக்கிடையில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதிமுகவை சார்ந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க விஜய்க்கு. இப்போ அவர்களுடைய பதவியும் பறிக்கப்படுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது.
காரணம் 2/3 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறினாதான் அவர்களுடைய பதவி பறிக்கப்படாது அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப அவர்களுடைய பதவியும் பறிக்கப்படுது அப்படின்னா இந்த ஆதரவும் இந்த 118 IUML வந்து திமுக அவங்க அனுமதியோட தான் போயிருக்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. அப்ப அந்த 118ன்ற நம்பரை வச்சு எவ்வளவு நாள் ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு கோணமும் இருக்குல்ல. இல்ல அந்த கோணம் நிச்சயமா இருக்கு. இந்த அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர், அப்புறம் அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதாவது அமமுக இருந்து நீக்கிட்டாங்க, அதுல ஒருத்தர் 26 பேர் இருக்காங்க. இந்த 26 பேர்ல 25 பேர் தான் நீங்க சொல்ற மாதிரி இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வராங்க. அப்படின்னா இந்த 25 பேருடைய பதவி பறிப்போகுது அப்படின்னு நிலைமை வந்துச்சுன்னா அப்போ வந்து இது மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை நோக்கி, ஒரு பெரிய இடைத்தேர்தலை நோக்கி தமிழ்நாடு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது நடந்தா. ஆனா அப்படி வந்தாலும் கூட இந்த அரசுக்கு கொடுத்திருக்கிற ஆதரவை கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், IUML இவங்கெல்லாம் வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னா அது திமுக இதை கவிழ்த்தது அப்படின்ற மாதிரி தான் பெயர் வரும். அதை நோக்கி அவங்க போவாங்க, திமுக போகும் அப்படின்னு எனக்கு படலை. அவர் எந்த மீனிங்ல சொல்றாரு அப்படின்னா அது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரு நாடு ஒரு தேர்தல். அதுக்கு இன்னும் நிறைய நாள்லாம் கிடையாது, இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கு. அப்ப அதை எதிர்த்து விஜய் போராடுவாரா? இப்போ எல்லா மாநில அரசுகளையும் அவங்க பிடிச்சிட்டாங்க பாரதிய ஜனதா. இப்போ எதிர்த்து போராடணும் அப்படின்னா ஒரு சில மாநிலங்கள் தான் இருக்கு. பாரதிய ஜனதா அல்லாத அரசு இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா இப்படிதான் இருக்க முடியும். இப்போ இவங்க எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து போராடும், விஜய் வந்து அதை எதிர்த்து எந்த அளவுக்கு பேசுவார் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அவரு நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து MLA எலெக்ஷனும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியாவோட ரீச் பத்தி அதுல பேசியிருக்கிறாரு. மாநாடு, ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், இதை தாண்டி சோசியல் மீடியா ஒரு புது களம் உருவாயிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு முறையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்னு இருக்கேன். இந்த மாற்றம் தான் நம்ம கழகத்தை இன்னும் 1 நூற்றாண்டுகளுக்கு உயிர்ப்போடு வச்சிருக்க போகுது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. உடன்பிறப்பின் குரல் அப்படின்ற ஒரு வெப்சைட்டையும் வாய்ஸ் மெசேஜ் போட்டாலே அது வந்து அதுவே டைப் பண்ணிக்கும். அதில் வந்து தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லாரும் கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்றதையும் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இந்த உரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைய தோல்வி தழுவிய மாவட்ட செயலாளர்கள் அவங்களாம் வந்து ரொம்ப உருக்கமாக பேசினாங்க, கண்ணீர் கூட சிந்தினாங்க, பல கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்லாம் செய்திகளில் வந்துகிட்டு இருக்கு. அது வந்து இருக்க தான் செய்யும். ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்பில் அவங்க பணியாற்றிருப்பாங்க. தோல்வி வந்து எதனால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா அது வந்து எதிர்பார்க்காத தோல்வி. களத்தில் வந்து எல்லோரும் ஆதரவாக எல்லோரும் உழைக்கிற மாதிரி ஒரு இது தெரியுது. ஆனால் எங்கே போயிட்டு மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா மூலயமா போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் இவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக போகிற நேரத்தில் அவங்க வந்து சோசியல் மீடியா மூலயமா எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் மூலயமா இந்த மாதிரி போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ அதை வந்து அவங்க அன்எக்ஸ்பெக்டட், இது யாரும் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு அவர் அந்த நீங்கள் சொன்ன உரையிலேயே இந்த வெற்றிக்கு எப்படி பேர் வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு கவர்ச்சி மாயாஜால சுனாமி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. இப்போ சுனாமின்றது நல்லது கிடையாது, அதுல இருந்து மக்களை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கவர்ச்சி மாயாஜால சுனாமி அதில் தான் வந்து ஒன்று இப்போ நம்ம ஏற்கனவே பேசின கவர்ச்சி திட்டங்கள், இப்போ மக்களை வந்து பெண்களை குறிப்பாக சென்று சேர்கிற மாதிரி பயங்கரமான ப்ராமிசஸ். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் இதெல்லாம் செஞ்சிருவாரு, ஆனால் ஹீரோ இல்லை, அதனால அது வந்து வந்துடும் அப்படின்னு அவங்க நம்பிட்டாங்க. ரெண்டாவது அவருடைய இமேஜ், ஒரு கதாநாயகன் வந்து இதை சொல்றாருல, ஒரு பார்க்கறதுக்கு படங்கள்ல ஏற்கனவே அறிமுகமான ஒரு ஹீரோ, அவர் சொல்லும் போது 2 இமேஜ், அப்போ ஓவர் இமேஜ் ஆகுது இல்லை கவர்ச்சி. அப்போ அந்த கவர்ச்சி மாயாஜாலத்தை மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அப்போ அதை வந்து இவங்க கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா இவங்க வழமையா செய்யற மாதிரி ஒரு பிரச்சார துணியில இருக்கிற ஒரு சோசியல் மீடியா முயற்சி வந்து வெற்றி பெறாது. ஏன்னா இவங்க திருப்பி அதே போல பிரச்சாரம் பண்றது, அதே மாதிரி அறிக்கைகளை பகிர்றது, உரைகளை பகிர்றது, இதெல்லாம் வேலைக்காகாது. அவங்க எப்படி அவங்க செயல்பட்டாங்க டிவிக்கு அப்படின்றத திமுக சார்பில் இப்போ ஒரு குழு அமைக்கிறோம், அந்த குழு தமிழ்நாடு முழுக்க போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத ஆய்வு செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வு வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சனை, மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க பார்க்கல, என்னென்ன முரண்பாடுகள், இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதை தாண்டி
அவங்க உண்மையிலேயே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட ஒரு குழு, மார்க்கெட்டிங்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சார யுக்திகளை செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரியான நபர்களை கொண்ட ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி கட்சி சார்பில் நீங்கள் அதை அமைச்சு எப்படி வந்து டிவிக்கே இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இப்போ நாம் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, ரொம்ப சாதாரண இன்ஃப்ளூயன்சஸ், ரொம்ப குறைந்த ஃபாலோவர்ஸ் கொண்ட இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தால் கூட இன்ஸ்டாகிராமில் அவங்கள ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க, டான்ஸ் ஸ்டுடியோ, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் அவங்களுடைய டிவிக்கோடைய பிரச்சாரம் வந்துச்சு. அப்போ இந்த பிரச்சாரங்கள்லாம் எப்படி அவங்க கொண்டு செல்லப்பட்டுச்சு, அது எப்படி அவங்க செஞ்சாங்க, என்னென்ன மாதிரிலாம் அந்த வழிமுறைகளை பின்பற்றினாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அப்போ நீங்கள் அதை கட்சிக்காரர்களை கொண்ட குழுவை போட்டு நீங்கள் அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அப்படி செஞ்சால் சரியாகவும் வராது. அதனால் நீங்கள் ஒரு தனி குழுவை அமைத்து சோசியல் மீடியா எப்படி செயல்படுது, வெளிநாடுகளில் எப்படி அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தில் விஜய் என்ற பிம்பம் எப்படி பெரிதாக காட்டப்பட்டது, அதை வந்து என்னென்ன முறைகளில் அவங்க போய் சேர்த்துருக்காங்க, அதுக்கு வந்து எவ்வளோ தொகை செலவு பண்ணாங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டடி பண்ணி அந்த ரிப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அதற்கு அடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க முடியும். அதனால் இந்த கட்சி அமைக்கிற குழு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு குழுவை, இதற்கு மேலே இருக்கிற ஒரு குழுவை அமைச்சாதான் அதை செய்ய முடியும். ஏற்கனவே வந்து திராவிட மாடல் 2.0 அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். இப்போ டிஎம்கே 2.0 அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவே ஒரு புதிய உருவம் எடுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி நான் செய்யக்கூடிய மாற்றம், செய்ய போகிற மாற்றம் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு திமுகவை உயிர்ப்போடு வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா புதிய டெக்னாலஜி, மாஸ் கம்யூனிகேஷன், அதாவது வெகு மக்களை சென்றடையக்கூடிய ஊடகங்கள், புதிய ஊடகங்கள் என்னென்னலாம் வருதோ இப்போ அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னும் வேகமாக வளர்ச்சி இருக்கும். ஏற்கனவே அதாவது தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. 50 ஆண்டுகள், கடந்த 100 ஆண்டுகளில் எவ்வளோ வளர்ந்துச்சோ 10 ஆண்டுகளில் அதை விட பயங்கரமாக வளர்ந்துருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் இன்னும் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. அதனால் வர 5 ஆண்டுகளில் இன்னும் அது வேறு ஒரு உருவம் எடுத்து அது போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை அடிப்படையில் நீங்கள் பார்த்தோம்னா இன்னும் நீங்கள் டெக்னாலஜியில் கூடுதல் கவனத்தை திமுக செலுத்தினாதான் இந்த கேப்பை அவங்களால க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ அமைப்புலேயே ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அமைப்பு மாற்றம் அப்படின்றது வயதானவர்கள் இல்லாமல் புதிய இளைஞர்கள், இந்த ஐடி விங்காக இருக்கட்டும், இளைஞரணியாக இருக்கட்டும், மாணவர் அணியாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து புதிய ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் மீட்டிங் அட்டன் பண்ணவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அது வந்து முரண்பாடு வரும்ல. இப்போ திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளரின் மகன்கள் அப்படின்னு அப்படிதானே இருக்கிறாங்க. இப்போ கேஎன் நேரு வந்து எம்எல்ஏன்னா அவர் பையன் எம்பி, இப்படி தானே இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் மாற்ற முடியுமா? இல்லை, அதாவது முழுக்க 100% இப்போ டிவிக்கு வந்து ஒரு புதிய கட்சி, அங்கே எல்லாருமே இளைஞர்களாக வராங்க. திமுகவும் இப்படி வரும்போது எல்லாருமே இளைஞர்கள் தான். இப்போ அதில் வந்து இப்போ திமுகவில் முழுக்க எல்லாரையும் வெளியேற்றிட்டு எல்லாரையுமே புதிய முகங்களை கொண்டு வந்து போட முடியும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா மாவட்ட செயலாளர்களுடைய அனுபவங்கள், நிர்வாக ரீதியான அனுபவங்கள் இருக்குது, கள அனுபவங்கள் இருக்குது. இப்படி அவங்க முழுக்க நீங்கள் வெளியேற்றிட்டு எல்லாத்துலேயுமே புதிய ஆளுகளை கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு கிடையாது. புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, கட்சியில் பணியாற்றுவதற்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றது தான் பேசுனதுலேருந்து தெரியுது. அதை நோக்கி தான் கட்சி போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி வந்து கடந்த நூற்றாண்டில் ரொம்ப ஸ்லோவாக தான் நியூஸ் பேப்பர், புத்தகங்கள், இதுதான் வந்து வெகு மக்களை சென்று சேர்ந்த ஊடகங்கள். இதுலேருந்து தான் மக்கள் தகவல் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அது ஸ்லோவாக 100 ஆண்டுகளில் வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு டிவி வந்து ரொம்ப ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள், அதுதான் அதோடைய டியூரேஷன். அப்போ வந்து தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து மாஸ் கம்யூனிகேஷனுக்கான தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து வேகமாக வளரும். அப்போது நியூஸ் பேப்பரை தாண்டி டிவியை தாண்டி இப்போ சோஷியல் மீடியா, இதெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக எவால்வ் ஆகி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது எப்படி வளருது, மக்கள் எப்படி போய் சேருது, இப்போ இந்த 5 ஆண்டுகளில் இன்னும் ஒரு புதிய தொழில்நுட்பங்கள் வரலாம், வேற மாதிரி வெகு மக்களை சென்று சேரக்கூடிய ஊடகங்கள் வரலாம். இப்போ அதெல்லாம் என்ன வருது அப்படின்றத கண்காணிக்கணும். எப்படி அதை மக்களை எடுத்துக்கிறாங்க, மக்களை எப்படி போய் சேருது அப்படின்றதெல்லாம் பார்த்தாதான் நீங்கள் வந்து டெக்னாலஜியோடு சேர்ந்து கட்சியை வளர்க்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.